ஹலோ கைஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. இப்படி தோப்பாங்கன்னு கொஞ்சம் கூட சத்தியமா யாருமே எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா கையில இருந்த மேட்ச் கடைசி 10 நிமிஷத்துல மொத்தமா மாறி போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேட்ச் முழுக்க நம்ம கையில தாங்க இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லயும் 10 நிமிஷம் நம்ம கையில தான் இருந்துச்சு. கடைசி 10 நிமிஷம் யூ மும்பாவோட ஆட்டம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அவங்களையும் குறை சொல்லக்கூடாது. சரியான கம்பேக்கு. என்ன ஆச்சு, என்னதான் நம்ம தமிழ் தலைவாசுக்கு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 2 மேட்ச்லயுமே டிஃபெண்டிங் கொஞ்சம் வீக்கா இருந்திருக்குங்க. டிஃபெண்டிங் சொன்னோடனே டக்குன்னு உங்களுக்கு மைண்ட் அங்க போலாம். எஸ், நம்ம சாகர் ராட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்ஜுரி அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு போன சீசன் நல்லா ஆடின மோயின் சஃபாங்கி, நரேந்தர் கண்டாலா இவங்கெல்லாம் ஆடவே வைக்கல நம்ம கோச்சு. அது ஏன் என்ன அப்படிங்கிற ரீசன் தெரியல. இப்போதைக்கு பவனும் அர்ஜுன் தேஸ்வாலும் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃபெண்டிங்ல தமிழ் தலைவாசுக்கு ஒரு மாற்றம் தேவை. எஸ், டிஃபெண்டிங்ல சேஞ்சஸ் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அவசரப்பட வேணாம். நம்ம கோச்சை பத்தி உங்களுக்கு தெரியும், சைலண்டா தான் எப்பயும் கொண்டு போவாரு. மேபி ஒரு 2 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் வேணா ஒரு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் ஹோப்பை விட்டுறாதீங்க. கம்பேக் கொடுக்க தான் போறோம். இந்த சீசன் கப் அடிக்க தான் போறோம். சாகர் வந்துட்டா போதுங்க, கொஞ்சம் ரைட் கார்னர் கொஞ்சம் நல்லாயிரும். நம்ம டீமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியும். சரி, ஓகே நண்பா, 2 மேட்ச் தானே முடிஞ்சிருக்கு. 2க்கு 1 ஜெயிச்சிட்டோம். ஆனா நேற்று தோத்தது அது எப்படி தோத்தாங்கன்னே தெரியலங்க. 10-11 பாயிண்ட் லீட்ல இருந்துச்சு. அவங்க யூமும்பா சரியான கம்பேக்னு சொல்லி ஆகணும், பாராட்டலாம். சரி, ஓகே நண்பா, அடுத்த மேட்ச் நமக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி நினைக்கிறேன், குஜராத் ஜெயின்ஸோட. அதுல எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல யாரு வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னோட சாய்ஸ் தமிழ் தலைவாஸ் தான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் நண்பா.